எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எங்க பார்க்குறோம்னா, மொத்தம் வந்து ஹியூமன்ல வந்து 8 மேஜரான ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து skeletal system, circulatory, respiratory, digestive, அதுக்கப்புறம் எண்டோகிரைன், எக்ஸோகிரைன் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி இருக்கு. இது மாதிரி மொத்தம் வந்து ஒரு 8 மேஜரா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எண்டோகிரைன் சிஸ்டம் சொல்றாங்க. எக்ஸோகிரைனுக்கும் எண்டோகிரைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது நாளமுள்ள சுரப்பிக்கு நாளமில்லா சுரப்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்கன்னா வந்து, நாளமுள்ள சுரப்பினா அது சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பொருள் இருக்கு இல்லையா, அது கொண்டு போறதுக்கு குழாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு டக்ட் இருக்கும். டக்ட்னு சொல்லுவாங்க, குழாய் போல ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா, இது சுரக்கக்கூடிய பொருள் கொண்டு போறதுக்கு அந்த டக்ட் மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்காது. அதனால இது நாளம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நாளம் இல்ல அப்படின்னா வந்து அந்த டக்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அந்த சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எதுல கலக்கும்னா பிளட்ல தான் கலக்கும். அப்ப பிளட் வழியா தான் உடலுடைய எல்லா பாகங்களுக்குமே வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரெகுலேட் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி. ஓகேங்களா? நம் உடலுடைய நம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களே, மொத்தம் 8 மேஜரா இருக்குன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டி ஓவராலா யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்டர்னல் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்றது யாரு? இவங்க தான். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும்போது தெரியும் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இது முக்கியம். ஓகேங்களா? அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் வந்து ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த எண்டோகிரைன் அதாவது நாளமில்லா சுரப்பி இருக்கு இல்லையா, இவங்க சுரக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் பேர் என்ன சொல்றாங்க வந்து ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து கலந்து உடலுடைய எல்லா பாகங்களுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?